ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8:12. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நானே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று சொன்னதினாலே வெளிச்சத்திற்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு சம்பந்தம் இருப்பதை காண்கிறோம். தேவன் இல்லாத இடத்தில் இருள்தான் இருந்தது. வெளிச்சத்தை கொடுக்கிற ஒளியாய் இருக்கிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் என் வெளிச்சமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன் என்று தாவீது பாடுகிறார். இயேசு மனிதனாக பிறக்கும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்துள்ளார். இந்த உலகத்திலே பலவிதமான இருள்கள் இருக்கின்றன. வெளிச்சம் இருளுக்கு பகை என்று நாம் அறிவோம். ஒளியின் முக்கிய வேலை இருளை நீக்குவது. அப்படியே இயேசு நமக்குள் வரும்போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் இருளும் ஓய்ந்துவிடும். பிரியமான சகோதர சகோதரியே, உங்க வாழ்க்கையிலே பாவ இருள் ஆண்டு கொண்டு இருக்கிறதா? இயேசுவாகிய ஒளி அதை நீக்கும். பயம் உங்களை ஆண்டு கொண்டு எதையும் செய்ய முடியாமல் தடுத்து கொண்டு இருக்கிறதா? இயேசுவாகிய ஒளி உங்கள் பாதைக்கு வெளிச்சமாயிருந்து உங்களை நடக்க செய்யும். நீங்கள் இடர்கள் அடைய மாட்டீர்கள். இயேசுவாகிய ஒளியில் நடப்போம், இடர்கள் இல்லாமல் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, இருளான வாழ்விலிருந்து எங்களை விடுவித்து வெளிச்சத்தின் பாதையில் எங்களை நடத்தி அருளுங்க. அன்பின் தேவனே, நான் ஊக்கத்தோடு ஜெபிக்கவும் உமது இருதயத்தோடு ஒன்றிணைந்து ஆவிக்குள்ளாக ஜெபிக்கும் அனுபவத்தையும் எனக்கு தந்தள்ளும். கர்த்தாவே, நாங்கள் தெளிந்த புத்தியோடு ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்குரிய பாவ வழிகளிலிருந்து நாங்கள் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், உம்மை நோக்கி கருத்தாய் வேண்டுதல் செய்யவும், ஜெபிக்கவும், உமது உறவில் பலப்படவும் எங்களுக்கு உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், மீறல்கள், அக்கிரமங்களை மன்னித்தள்ள செய்து நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் திடகாத்திரமும் தந்து தீர்க்க ஆயுசுடன் வாழவும், ஒவ்வொருவரும் உழைப்பின் மேன்மையை அடையவும், கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், பொருளாதாரம், வருமானம் மேம்படவும், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படவும் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, விபத்தினால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கும், இழப்பின் மத்தியில் தவிப்போருக்கும், மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும், உஷ்ணத்தினால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து மன காயங்கள் ஆற்றி தேற்றி ஆறுதல் அடைய செய்யவும், ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும், சமாதானத்தால் இழப்பிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடலோர கிராம மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பாதுகாப்பான பயணம் செய்யவும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பள்ளி கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஞானம், அறிவும், புத்தியும் தந்து கல்வியை சிறந்து விளங்கவும், சிறந்த மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், ஆன்லைன் சூதாட்டத்தில் அடிமைப்பட்டவர்கள், சமூக வலைத்தள பாவங்களில் சிக்கி சீரழிகிறவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பொய்யர், திருடர், தீயவர், பாலியல் வன்கொடுமையாளர்கள், விபச்சாரக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், வரதட்சணை கொடுமை செய்கிறவர்கள், வழிப்பறி திருடர்கள், இவர்களது பாவத்துக்கு உடந்தையாய் இருக்கிறவர்கள் மனம் திரும்பவும், பாவப்பிடியிலிருந்து விடுவிக்கப்படவும், உங்க வருகைக்கு இவர்கள் ஆயத்தப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வழி கிடைத்திடவும், பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், பாதுகாப்பான பயணம் செய்யவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், போகும் வரி இடங்களில் எல்லாம் தூதலின் காவலும், ஆத்ம ஆதாய பணியில் உங்க வழிநடத்தலும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படவும், தேசத்தின் பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் மாறவும், மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திக்கிறோம். பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.